अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chalam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க லெகின்ஸ் பேண்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மக்கிட்ட சில லெகின்ஸ் பேண்ட் பத்தாமல் இருக்கலாம், ரொம்பவே புதுசாக இருக்கும் ஆனால் பத்தாமல் இருக்கும். ஸோ அது போல் சிலது வாங்கிட்டு வந்திருப்போம் ஆனால் கலர் செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது போல் இருக்கிற லெகின்ஸ் பேண்ட்டை நம்ம இன்ஸ்டன்ட் ப்ளவுஸாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எந்த லெகின்ஸ் பேண்ட் உங்களுக்கு வேணுமோ அது இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இந்த மிடில் நான் எப்படி மார்க் பண்ணுறனோ ஸோ அது போல் மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு கட் மட்டும் தான் பண்ண போகிறோம். அது பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ப்ளவுஸ் ரெடி ஆகிடும், உடனடி ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். அந்த கட் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதுபடி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஆச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நெக் தெரியுது பாருங்கள். ஸோ இது நமக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்கும். இது பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால நமக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக நமக்கு நல்லா இழுத்து கொடுக்கும். நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்பவே நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால ஸோ இதில் நான் கொஞ்சோண்டு லேஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே ஆப்ஷன் தான், இப்படியே கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் நம்ம லேஸ் வச்சு தைச்சிட்டு போட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் லேஸ் வச்சு தைக்க போகிறேன். இப்போ ஊசியில் நூல் கோத்துக்கோங்க. இந்த மிடியில் ஒரு தையல் இருக்கு இல்லையா, ஸோ அது பிரியாமல் இருக்க இங்கேருந்து நம்ம ஒரு தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சுட்டு நான் இது மேலே அப்படியே தைச்சிட்டு வர போகிறேன். இது எல்லாமே ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ளைனாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெகின்ஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சுன்னா ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப போட்டதில் ட்ரை பண்ண வேணாம். ஸோ புது லெகின்ஸ் 10 அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக நல்லா உடம்புக்கு தகுந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இந்த ப்ளவுஸ் இது போல் நம்ம ஃபுல்லாக தைச்சிக்கலாம். தைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கை ரொம்ப லென்த்தாக ஃபுல் ஹேண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கை கொஞ்சம் ஒரு 3/4 ஹேண்ட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துடுறேன். ஆல்ரெடி நம்ம கட் பண்ண இந்த பீஸில் நம்ம கிட்ஸுக்கு சாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சேம் கலர் நூல் எடுத்துகிட்டு ஸோ இது போல் ஒரே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு தையல் மாதிரி போட்டுக்கலாம். அது மேலே இந்த லேஸ் வச்சு நம்ம டெக்கோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு அந்த ப்ளவுஸோட லுக் தெரியுது பாருங்கள். இப்படி தான் நம்மளோட ப்ளவுஸ் இருக்குது. நெக் வி ஷேப் மாதிரி இருக்குது. இதை நான் வேர் பண்ணி உங்களுக்கு சாரீ போட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு போட்டு பார்க்கும்போது. உங்கள்கிட்ட இது போல் யூஸ் பண்ணாத வேஸ்ட் லெகின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.